ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன படத்தோட மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா தேரே இஸ்கமி. நம்ம தனுஷோட நடிப்பில் ஹிந்தியில் வந்திருக்க படம் தான் தேரே இஸ்கமி. இதில் ஹீரோயின் யார் பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ். இவங்க வந்து ஒரு நேஷனல் அவார்டு வின்னருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆனந்த் கேஎல் ராய் இவர் தான் அந்த தனுஷோட சேர்ந்து 3வது படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் கேட்கவே வேணாம். லவ் மூவின்னா நம்ம ஆள் இன்னும் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுவார். அதாவது ஆக்டிங்கில் இந்த பக்கம் பண்ணுறீங்கன்னா நான் மியூசிக்கில் இந்த பக்கம் பண்ணுறேங்கிற மாதிரி ஏஆர் ரஹ்மான் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இது சாங் கம்போசிங்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து சிம்பிளாக அம்பிகாபதி பார்ட் 2 அப்படின்ற மாதிரி வச்சுருக்கலாம். ஏன்னா ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு பர்சன் லவ்வுக்காக என்னனாலும் பண்ணுவான், என்ன எக்ஸ்ட்ரீம்னாலும் போவாங்கிறது தான் இந்த படத்தோடைய சிமிலராக இருக்கக்கூடிய சொல்ல வர அவங்களுடைய ஸ்டோரி இது. ஸோ லவ் பண்ணுற ஒருத்தன் உண்மையாக ஒரு பொண்ணை லவ் பண்ணான்னா அவன் அந்த பொண்ணுக்காக ஒரு நடுத்தரில் நார்மலாக புறம்பக்காக வேலை வெட்டி இல்லாமல் சுற்றிட்டு இருக்க ஒருத்தன் அவளுக்காக மாறி அவள் யூபிஎஸ்சி எக்ஸாமே படித்து பாஸ் பண்ண சொன்னாலும் அவளுக்காக படித்து பாஸ் பண்ணி 3 அட்டம்ல டோட்டலி சேஞ்ச் ஓவர் பண்ணி இது பண்ணுவான். ஸோ அவன் லவ்வுக்காக தான் இதெல்லாம் பண்ண அப்படிங்கிறத தான் கீர்த்திஷனம் கிட்ட சொல்லுவான். அதே கீர்த்திஷனம் பார்த்தீங்கன்னா பிஹெச்டியே இவரை வச்சு தான் ரிசர்ச் பண்ணுவாங்க. அதாவது இந்த கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறத நம்ம தனுஷ் வச்சு தான் ரிசர்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரிசர்ச் பண்ணி பிஹெச்டி முடிச்சுட்டு யூஎஸில் போய் 3 வருஷம் படித்து வேறு லெவலில் அப்கிரேடில் இருக்கிற ஒருத்தவங்க தனுஷ் அப்போல்லாம் வந்து லவ் சொல்லும் போது இது பண்ணும்போதெல்லாம் அவனுக்கு அது புரியாது. அது அவங்க நான் உன்னை லவ்வே பண்ணல, நான் உன்னை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தனுஷ் விட்டு போனதுக்கப்புறம் இவங்க வந்து அவன் நினச்சி ஃபீல் பண்ணி குடிச்சு, அதாவது இந்த அர்ஜுன் ரெட்டி கேர்ள்ஸ் வெர்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் சரி, அந்த ஆக்டிங்லாம் வேறு லெவலில் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. தெருத்தருவாக அவனை போய் தேடுறது வைக்கிறது அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பொண்ணு உண்மையாக லவ் பண்ணியிருந்தா தான் இது எல்லாத்தையுமே பண்ண முடியும் அந்த பொண்ணால். ஏன்னா இந்த லவ் ஒர்க்கை போய் தான் இப்படி போய் அவனை தேடுறத வைக்கவோ சொல்லுது. ஆனால் இன்னும் ஒன்று, அந்த உண்மையாக ஒரு பொண்ணு லவ் பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணை வந்து முன்னாடியே அவங்க இருக்கும்போதே அவங்கள ப்ராப்பராக பிடிச்சி தக்க வச்சுக்கணும். அப்பா வேணான்னு உதாசீனப்படுத்திட்டு ஹர்ட் பண்ணி போகிற வைக்கிற மாதிரி எல்லாமே பண்ணிவிட்டு அவங்க போனதுக்கப்புறம் உட்காந்து ஃபீல் பண்ணி அவங்கள தேடி எந்த பையனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஆக்டிங் வைஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே அப்டவுன்ஸில் எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. பிரகாஷ் ராஜ் சார் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல பர்டிகுலராக ஒரு சீனு அவருக்குன்னே ஆக்டிங் ஸ்கோப்போடு அங்கே இருக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். பயங்கரமாக பண்ணியிருந்தார் அவர். அந்த லெவலுக்கு அவர் இறங்கி பண்ணுவாரா, ஒரு சீனில் எல்லார் காலையும் விடுற மாதிரி இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு பெரிய நடிகர் அதெல்லாம் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அதை ஒரு பண்ணார். அதாவது தனுஷ் நம்ம ஸ்டூடெண்டில் பண்ணியிருக்காருங்கிறது சொல்கிறது ஓகே தான். தனுஷ் ஆஸ் யூஷுவல் வேறு. பட் ஆனால் ஒரு குணச்சித்திர நடிகர் லெவலில் இருக்கிற ஒருத்தங்க அதை அவங்க பண்ணணுமா இல்லாது முடியாதுன்னு சொல்லியிருந்தால் கூட அதை மாற்றிருப்பாங்க. ஆனால் அதை அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் அதை அவர் பண்ணியிருந்தது தான் பயங்கரமாக இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அம்பிகாபதி 2ல் அவரோட ஃப்ரெண்டாக அம்பிகாபதியில் இருக்கிற அவர் ஃப்ரெண்டாக இருக்கிற ஒருத்தர் வந்து இதில் வந்து லாஸ்ட்டாக அந்த காசி கரையில் வச்சு சொல்லுவார், காதல் வந்து உன்னை சாகடிக்க தான் செய்யும், அது இது பண்ணாது, முக்தி கொடுக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதெல்லாம் அந்த அம்பிகாபதியோட கனெக்ட் பண்ணுறதுலாம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அவர் சொல்லுவார் என் நண்பன் ஒருத்தன் இருந்தான் அப்படிங்கும் போதெல்லாம் அந்த அம்பிகாபதி பீஜம் போட்டு அப்படியே ஒரு மாதிரி கனெக்ட் பண்ணி ஒரு வேறு லெவல் ஃபீலாக இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ எண்ட் ஆஃப் த கிளைமேக்ஸில் ஹீரோயின் ஒரு டைலாக் சொல்லுவாங்க. ஸோ அந்த டைலாக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் அது கண்டிப்பாக ரிலேட்டபுளாக அவங்க லைஃப்பில் அவங்க அதை ஃபேஸ் பண்ண ஒரு டைலாக்காக இருக்கும். எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பொண்ணுங்க எப்போவுமே ராஜகுமாரனை தான் தேடுவாங்க. ராஜகுமாரியாக இருக்கணும், ராணியாக வாழணும்னு நினைக்கிற பொண்ணுங்களாம் ராஜகுமாரனை தான் தேடுவாங்க. வேலைக்காரனை யாருமே பார்க்க மாட்டாங்க. ஆனால் அந்த ராஜகுமாரனை தேடுற பொண்ணுங்களுக்கு தெரியாது வேலைக்காரங்கிட்ட கிடைக்கிற லவ்வும் பாசம்லாம் அந்த ராஜகுமாரங்கிட்ட கிடைக்காது அப்படிங்கிறது. ஸோ அது வந்து எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு இதாக இருக்கும். ஸோ கடைசி பார்த்திங்கன்னா 2 பேருமே செத்து போயிடுவாங்க. ஸோ 2 பேருமே சாகாமல் இருந்தால் மேபி யாராவது ஒருத்தங்க இருந்தால் கூட அது இன்னும் கனெக்ட் ஆகிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருந்திருக்கும். ஸ்லோவாக இருந்து மூவ் ஆகிற இந்த ஸ்டோரி தான் இது. பட் இப்போ இருக்க ஜென்ஸ் கிட்ஸ் எல்லாருக்குமே லவ்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த படத்தை பார்த்தா அவங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது என்னென்னா ஓகே இவன் இல்லைன்னா ஓகே இவன் இல்லைன்னா அவள் அப்படிங்கிற மாதிரி தாவி போவாங்க. உண்மையாக ஒருத்தர் லவ் பண்ணியிருந்தேன்னா அவளுக்காக 4 வருஷம் 5 வருஷம் அவளை பற்றி நினச்சிக்கிட்டு யோசித்துக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கிறது தான் இந்த படத்தில். ஸோ அதை அந்த படத்தில் சொல்ல வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தனுஷே அதை சொல்லியிருப்பாங்க, இந்த உண்மையான காதல்லாம் இல்லைங்கிறது நம்ம தான் லாஸ்ட் ஜென்ரேஷனாக இருப்போம் போல்.
நம்மளை தாண்டி இதெல்லாம் உண்மையான லவ்லாம் இருக்குமா என்னங்கிறது தெரிலங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். படத்தில் சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்க தான் செய்யும். ஏன்னா சோனம் அந்த ஹீரோயினி மேரேஜ் பண்ணுற அவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே காலேஜில் ப்ரொஃபஸராக இருப்பார், மறுபடியும் யூஎஸில் போய் படிச்சிருப்பார். யூஎஸில் படித்த ஒருத்தர் எதுக்குப்பா மறுபடியும் நேவிக்கு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கும். ஸோ அங்கங்கே சின்ன சின்ன லேக்ஸு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும். ஒரு கமர்ஷியல் மூவியில் இதெல்லாம் பெருசாக ஒன்றும் தெரியாது. அதே மாதிரி இன்னொரு சீனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து அந்த பெட்ரோல் பாம்பை எடுத்துகிட்டு அவர் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அதுலேயும் ஒரு செக்யூரிட்டி லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பெட்ரோல் பாம்பை தூக்கிட்டு கேஷுவலாக அவர் போட்டு உள்ளே வருவார். ஆனால் அங்கே எந்த போலீஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு நார்மல் ஐஏஎஸ் ஆஃபீஸரோ ஒரு லஞ்சில் இருக்கிற ஒரு ஆஃபீஸருக்கு வீட்டில் அவ்வளோ ஃபங்க்ஷன் நடக்குன்னா அவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன்ஸ் கெஸ்ட்லாம் வந்திருப்பாங்க, கன்னோடு இருப்பாங்க, போட்டு தள்ளிடுவாங்க. ஆனால் நம்ம தனுஷ் அப்படியே அடித்து நோத்தி மொத்த வீட்டுக்கு எரிச்சு கொளுத்திக்கிட்டு இருப்பார். அப்போ வரைக்கும் எந்த போலீஸும் வர மாட்டாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு மேலே வச்சு பேசும்போது தான் அதுக்கு மேலே வச்சு பேசி 5 நிமிஷம் கழிச்சு தான் போலீஸே உள்ளே வருவாங்க. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸில் தனுஷ்லாம் ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஒரு 2-3 சீன் தனுஷ் பர்ஃபார்மன்ஸ்லாம் கேட்க வேண்டாம், அவர் மாசாக பண்ணிடுவாரியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் அவரும். ஸோ இந்த படம் எப்படி இருக்குது என்னங்கிறத நீங்கள் பார்த்துட்டு போயிட்டு வந்து சொல்லுங்கள். ஒரு லவ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் குட் மூவியாக நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு ஃபீலாக ஒரு தாக்கத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கும். லைக் எப்படின்னா ஒரு ட்ரூவாக லவ் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சும்மா டைம் பாஸ் போகிறோம் அப்படின்னா என்னடா இது லேக்காக இருக்குது, போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த லவ் பண்ணுறது அங்கே நம்ம ஸ்க்ரீனில் வந்து நம்மளை ப்ரெசென்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃபீல் குட் கனெக்ட் ஆகும்போது இன்னும் பயங்கரமாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தை ரிவ்யூ. அடுத்து ஏதோ ஒரு படம் வந்துச்சுன்னா அந்த படத்தை நம்ம மூவி ஃபில் ரிவ்யூவாக பார்க்கலாம்.